தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் TNUSRB-லிருந்து 621 காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அபிஷியல் கிளிப்பிங்கை தான் நம்ம இப்போ ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மே 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட செய்தி தொகுப்பானது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், காவலர் சார்பு ஆய்வாளர் தாலுக் மற்றும் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் உள்ள காலிப்பணியிடங்கள் குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2023ஆம் ஆண்டு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 ரூபாய் அடிப்படை சம்பளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியிட்ட தேதியானது மே 5ஆம் தேதி. இணைய வழியில் விண்ணப்பம் துவங்கும் தேதியானது 1/6/2023. இணைய வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 30 ஜூன் 2023. எழுத்து தேர்வு நடைபெறும் நாளானது ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு. சரியான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பணியிடங்கள் விவரத்தை பொறுத்த வரைக்கும் 615+6 ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக் பிரிவில் மொத்தமாக 364 காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பும் ஏற்கனவே உள்ள காலிப்பணியிடம் கூடுதலாக 2 சேர்க்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படையில் மொத்தமாக 141 காலிப்பணியிடங்கள், இதில் ஏற்கனவே உள்ள காலியாக உள்ள 4 காலிப்பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 110 காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 615 புதிய அறிவிப்புகளும் ஏற்கனவே உள்ள காலிப்பணியிடங்கள் 6 என மொத்தமாக சேர்த்து 621 காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு மொத்தம் 20% காவல்துறை விண்ணப்பதாரர்களுக்கும் மீதமுள்ள 80% காலி பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் மற்றும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு என 10% இடஒதுக்கீடானது வழங்கப்படும். மேலும் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு குறித்து எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 20 வயது, அதிகபட்சம் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த SI காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த போட்டித் தேர்வுக்காக தயாரித்து கொண்டு வருபவர்கள் இன்னும் கூடுதல் நேரம் ஒதுக்கி தயாரிங்க. அப்ப எளிதில் இந்த தேர்வுல வெற்றி பெற முடியும்.